ரெண்டு விஷயங்கள் இடதுசாரிகள் சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஒன்று, நீங்க சொல்லக்கூடிய கார்ப்பரேட்டுக்கு நெருக்கமானவர்கள், அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கருப்பு பணத்திற்கென்றே புழங்கக்கூடிய ஒரு தரப்பினரை கை வைத்தாலே இந்த பொருளாதாரத்தை சரி செய்து விட முடியும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல இந்த நடவடிக்கை இதற்கு முன்பு எடுத்துவிட்டு இதுக்குள்ள வந்திருக்கு? இல்ல, அந்த நடவடிக்கை நடக்கலன்னு தான் நான் சொல்றேன். அந்த நடவடிக்கை எடுக்காம தான் இப்போ பொதுவாக அப்படி அறிவிச்சிடும். இதோட இன்னொரு ஆபத்து என்னன்னு சொன்னா, நாங்கள் எந்த விஷயத்தை இப்போ கேஷ்லெஸ் எக்கனாமி பற்றி பேசுறோம். பல நாடுகளில் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் எடுத்து தான் கேஷ்லெஸ் எக்கனாமி என்ற விஷயத்துக்கு வந்தாங்க. இங்கே ஒரே நாள் 4 மணி நேரத்தில் அடுத்து நீங்கள் வந்து கார்டை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவது என்பது ஸ்மிருதி இரானிக்கே சாத்தியம் இல்லை, கார்டை பயன்படுத்துவது. ஆகவே இந்தியாவில் கார்ப்பரேட் நிறுவனங்கள், வால்மார்ட் போட பெரிய பெரிய அமைப்புகள் உருவாவதற்கும் மொத்த பணமும் அந்த மாதிரியான சிறு தொழில் சிறு வணிகர்கள் ஒழிப்பதற்கும் தான் இந்த கேஷ்லெஸ் எக்கனாமி என்பது இன்றைக்கு இந்தியாவில் பயன்படும். அது ரொம்ப தீவிரமாக நடக்கும். சமீப காலங்களில் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அனைத்தையும் வங்கிக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு விஷயம். இப்பொழுது 5 கோடியே 11 லட்சம் ரூபாய் வங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதில் 1 லட்சத்தி சில்லற போயிருக்கு. மீதி 4 லட்சம் கோடி. அப்போ வந்து நான் சொன்னேன், மீதி வந்து 4 லட்சம் கோடி இருக்கு. இந்த 4 லட்சம் கோடியில் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், வங்கியினுடைய பண மதிப்பு அதிகமாகுது, வட்டியை குறைக்கிறாங்க. முதல்ல எந்த வட்டியை குறைக்கிறாங்க? இன்னைக்கு 13 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியவர்களுக்கான வட்டி குறையுது. அதுக்கப்புறம் யாருடைய வட்டி குறையுது? 7100 கோடி ரூபாயினுடைய வட்டியை இது செயல்படாத கணக்கில் கொண்டு வர்றாங்க. யாருக்கு லாபம்? ஒன்று. அப்போது இந்த பணம் ஒன்றையும் பணம் இருக்குது 3000 ரூபா சோத்துக்கு போதும், மீதி வங்கியில் போடு. வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குறாள்ன்ற அடுத்த கேள்வி. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாங்கள் அடிப்படையில் இது வந்து மக்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை இந்த பிரிமிட்டிவ் அக்குமுலேஷன் கேபிட்டலில் கொண்டு வந்து இந்த இவர்களுக்கு சாதகமாக கார்ப்பரேட் சாதகமாக கொண்டு போகக்கூடிய அம்சம் என்பதும், இன்னொன்று சிறு வணிகத்தை ஒழிப்பதற்கு வால்மார்ட் மாதிரி நீங்கள் கேஷ்லெஸ் கார்டு நீங்கள் அதை போய் 68% இன்றைக்கு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இதை மாற்றுவதற்கான முயற்சி என்பது அந்த கேஷ்லெஸ் எக்கனாமி என்பது பயன்படும்.